அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த வளர்பிறையில் வரக்கூடிய வசந்த பஞ்சமி ரொம்பவும் விசேஷமானது. இது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த பஞ்சமி அன்று சொல்லக்கூடிய மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய 4 விதமான பிரார்த்தனைகள் நிறைவேறும். என்னென்ன பிரார்த்தனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தரலாம். அதாவது நமக்கு இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறும். பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான 2 வேதிக் சுவிட்ச் பார்க்க போகிறோம். அது கூடவே இப்போ குழந்தைகள் எல்லாம் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல மார்க் எடுத்து அவங்களுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும் இல்லையா, அதற்கான ஒரு வழிபாடை நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வர்றதும், அதே போல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க, இல்லைன்னா மனைவி கணவனை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அதே போல் வேறு யாருடையாவது இல்லீகல் கனெக்ஷன் வச்சுருப்பாங்க. அதாவது அவங்கள விட்டுட்டு வேறு யார் கூடையாவது இருப்பாங்க பாருங்கள். அவங்க திரும்பி உங்ககிட்டே வர்றதுக்கு உங்கள் மேலே அன்பாகவும் பாசமாகவும், அதாவது உங்களையும் சுற்றி வருவாங்கன்னு கூட சொல்லலாம். உங்கள் மேலே இருக்கிற கோபம் குறைந்து, உங்கள் மேலே இருக்கிற வெறுப்பு குறைந்து உங்கள் கூடயே ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புத பலனை இது ஏற்படுத்தி தரும். நாளைய தினத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷமானது. வசந்த பஞ்சமியும் இருக்குது. ரதி காமதேவன் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்த நாளாக சொல்லப்படுது. அதனால தான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா February 14 லவ்வர்ஸ் டே, அதாவது காதலர் தினமாக கொண்டாடப்படுதுன்னு ஒரு கருத்து இருக்குது. நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நிலையும் மாறும். நீங்கள் கேட்டது கிடைக்கும். உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. வளர்பிறை பஞ்சமி பார்த்தீங்கன்னா இன்றைக்கே தொடங்குது. அதாவது 13/2/2024 மதியம் 2:42 மணிக்கு ஆரம்பித்து நாளைக்கு 14/2/2024 புதன்கிழமை அன்று 12:10 முடிவடைகிறது. முழு பஞ்சமி இரவு தங்குற பஞ்சமியை தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. அதனால் நாளைக்கு தான் வசந்த பஞ்சமி. இந்த பஞ்சமி அன்று என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், என்ன கலர் ட்ரெஸ் அம்மாவுக்கு ஆடையாக சாற்றணும், எந்த முறையில் அம்மாவை வழிபடணும், என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்ற வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலையெழுத்தி அதை மாற்றித்தரும். இதே போல் நாளைக்கு செய்யக்கூடிய, அதாவது வசந்த பஞ்சமி என்று செய்யக்கூடிய வழிபாடு நான் சொல்கிறேங்க. இதுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. நாளைக்கு நீங்கள் காலையிலேருந்து இரவுக்குள்ளே இந்த வழிபாடை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இதை நீங்கள் செய்யலாம். நிறைய குழந்தைகள் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது 11th 12th 10th இது போல் எல்லாருமே எக்ஸாம் எழுத போகிறாங்க. சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க, அவங்க மெமரியில் நிற்காது, இல்லைன்னா படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க படிக்கிற புக்ஸ் அண்ட் நோட்டில் ஒரு ஓரமாக சின்னதாக நீங்கள் ஏம் அப்படின்ற இந்த மந்திரத்தை எழுதுங்க. உங்கள் குழந்தைங்க கையாலையுமே நீங்கள் எழுத சொல்லலாம். குழந்தைங்களால் எழுத முடியலன்னா பேரண்ட்ஸே எழுதலாம். மேக்ஸிமம் அந்த படிக்கிற குழந்தைகளையும் நீங்கள் எய்ம் அப்படின்ற இந்த மந்திரத்தை அவங்க நோட் புக்கில் நீங்கள் எழுதுங்க. அதே போல் அவங்க எக்ஸாமுக்கு தயாராகிறாங்க இல்லையா, அவங்கள நாளைக்கு இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த மந்திரத்தை அந்த குழந்தைங்கள ஒரு 21 முறை டெய்லியுமே எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்குமே சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 21 முறை சொன்னால் போதும். மிகவும் எளிமையான மந்திரம் தாங்க. ஓம் ஹீம் வாணி தே வாவா ஸ்வாகா, ஓம் ஹீம் வாணி தே வாவா ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை 21 முறை டெய்லியும் சொல்லும்போது அவங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கை வைத்து இதை நீங்கள் சொல்லும்போது டெய்லியுமே 21 நாள் எக்ஸாம் எழுத போகிறப்பையும் இதை சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரு மிராக்களை அவங்க வாழ்க்கையில் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு இதை சொல்லுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பெண்ணால் தானே நம்ம எக்ஸாம் எழுதுவோம். அந்த ஒரு பெண்ணை வாங்கிக்கோங்க, நாளைய தினத்தில் வாங்கிக்கோங்க. அந்த பெண்ணில் நீங்கள் அந்த பேனால் என்ன பண்ணுறீங்கன்னா, மஞ்சளும் பன்னீரும் இல்லை தண்ணீர் கலந்து மஞ்சள் பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அந்த பேனாவில் எய்ம் அப்படின்ற
எழுத்து அந்த பேனாவில் எழுத சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களால் அந்த பேனாவில் எழுத சொல்லி அந்த பென் எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் சரஸ்வதி அம்மா ஃபோட்டோவுக்கு கீழே வச்சுடுங்க. அது அங்கேயே இருக்கட்டும். நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் எழுத போகிறாங்களோ குழந்தைங்க, அப்போ எடுத்து அவங்க கையில் கொடுங்க. நிச்சயமாக 100% வெற்றி அவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. நான் சொன்ன முறையில் நீங்கள் இது போல் செஞ்சுடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தடைகளாக இருக்குது, எந்த ஒரு வெற்றியுமே எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க நாளைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை, அதாவது நாளைக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்க்கு மேலே சக்ஸஸ் வந்து கொண்டே இருக்கும். தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடை நீங்கிடும். அதாவது உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு தவறான, அதாவது பில்லி சூனியம் ஏதாவது செஞ்சிருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது ஒரு மாந்திரிகம் பண்ணியிருந்தாலும், திருஷ்டி ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும், வேறு ஏதாவது தீய சக்திகள் நம்ம வீட்டில் இருந்தாலும், இல்லை உங்களை சுற்றி இருந்தாலும், இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல உங்ககிட்ட இருந்த அனைத்து தீய சக்திகளும் விலகும். பில்லி சூனியம் ஏவல் எதுவுமே இருந்த இடம் தெரியாமல் போகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும். தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நீங்கள் மண்ணை தொட்டாலும் உங்களுக்கு பொன்னாக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேதிக் சுவிட்ச் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிதம் லம்போதரம், லலிதம் லம்போதரம், லலிதம் லம்போதரம். இதை நீங்கள் காலையில் மாலையில் இரவு மனசுக்குள்ளே சொல்லி கொண்டே இருக்க நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்க நல்ல படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்ல மார்க் எடுப்பாங்க. அதனால் இதை யார் வேணாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம். நாளைய நாளில் முதல்ல ஆரம்பிச்சிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வருது. கணவனுக்கு மனைவியை பார்த்தாலே பிடிக்கல, வெறுப்பாக நடந்துக்கிறாங்க. அதே போல் மனைவிக்கு கணவரை பிடிக்கிறதே இல்லை, பிரிஞ்சு போயிட்டாங்க, அடிக்கடி சண்டை வருது இப்படின்னு சொல்கிற அனைவருமே நாளைய தினத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்கள். ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. பூஜை ரூமில் ஏதாவது ஒரு பித்தளை இல்லைன்னா மண் தட்டில் கொஞ்சம் மஞ்சளை எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சளில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் பன்னீர் இல்லைன்னா கங்கா தீர்த்தம் இருந்துச்சுன்னா அந்த மஞ்சளில் அந்த தண்ணீரை ஊற்றி கலந்து ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணிக்கோங்க. பேஸ்ட் எடுத்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் மஞ்சளாலேயே க்ளீம் அப்படின்ற மந்திரத்தை எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய கணவருடைய பேர் எழுதிக்கோங்க. அப்படி எழுதிட்டு அதை 4ஆக மடித்து உங்களுடைய முந்தானை, அதாவது நீங்கள் saree கட்டிருந்தீங்கன்னா நம்ம முந்தானை இருக்குது பாருங்கள், அந்த ஓரத்தில் ஏதாவது ஒரு ஓரத்தில் அந்த பேப்பரை முடித்து, நம்ம 1 ரூபாய் காயினெல்லாம் முடிச்சு போடுவோம் பாருங்கள், அது போல் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. யாரு கண்ணுக்கும் தெரியாமல். உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் உங்கள் கூட இருக்கிறாரு ஆனால் வெறுப்பாக இருக்கிறாருன்னா, அவருடைய பழைய ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற பேண்ட் இல்லைன்னா ஷர்ட்டில் இருக்கிற பாக்கெட்டில் வச்சிடலாம். ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி பேரை மஞ்சளால் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே க்ளீம் அப்படின்ற மந்திரத்தை எழுதி அந்த பேப்பரை 4ஆக மடித்து உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் இல்லைன்னா ஷர்ட்டில் வச்சுக்கலாம். அது எடுக்கணும் மாற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. இது உங்கள் கிட்டேயே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. உங்கள் மேலே ஒரு அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் பிரிந்தவங்க ஒன்று சேர்றதுக்கும் ஒரு மந்திரம் கொடுக்குறேங்க. மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். இன்றைக்கி வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால இன்றைக்கி சொல்ல முடியல. நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ சொன்ன வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தும். நல்லதே நடக்கும்.